தென்காசியில் ஆலோசனை கூட்டம் தலைவர் பாரதி தலைமையில் தென்காசி தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. பேராசிரியர் முருகன் முன்னிலை வகித்தார். செல்வமூர்த்தி வரவேற்று பேசினார். ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை அலுவலர் ஷேக் முகைதீன், பாலசிங் பொன்ராஜ், சுடலை வாழ்த்துரை வழங்கினார்கள். நூலகர் ராமசாமி தொகுப்புரையாற்றினார். குமார் கருத்துரையாற்றினார். தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்ற கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதி கூறியதாவது: அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா என்ன போஸ்டிங்கோ அதுக்குள்ள மரியாதை இருக்குது. ஆனால் ஆசிரியர்களுக்கு வந்து படிப்பு முடிஞ்ச உடனே ஆசிரியர் ஆயிட முடியாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்கள மட்டும்தான் ஆசிரியராக எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுறாங்க. ஆனால் அனைவருக்கும் ஆசிரியர் மதிப்பு அதுக்குள்ள மரியாதை வேணும் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் வந்து மேம்படணும். மேம்படணும்னா ரொம்ப கீழே இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய சம்பளம் கூட இல்லை. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு செகண்ட் கிரேடு முடித்தா ஒரு 25,000 சம்பளம், ஒரு ஒரு பிடினா வந்து ஒரு 30,000 சம்பளம், ஒரு பிஜி அசிஸ்டன்ட்னா ஒரு 35,000 சம்பளம், ஒரு தொகுப்பூதிய அடிப்படையில் வேலை கொடுத்தாலும் போதும். அதேமாரி அனைத்து துறையிலையும் வந்து எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம். நாங்கள் அதுக்கு தகுதியான ஆள் தான். ஏன்னா நாங்களும் எல்லோரும் மாதிரி போர்டு எக்ஸாம் +2 எழுதியிருக்கோம். அப்புறம் வந்து டிகிரி பண்ணியிருக்கோம். டிகிரியில் நாங்கள் என்ன மார்க் வாங்கணுமோ அது வாங்கியிருக்கோம். அது வாங்கினா தான் நாங்கள் பிஎட் பண்ண முடியும். பிஎட் பண்ண பிறகு டெட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. டெட் எக்ஸாம் எழுதியாச்சு. டெட் எக்ஸாம் வச்ச பிறகு நியமன தேர்வுங்காங்க. எங்களுக்கு அது வந்து எப்படின்னா இது சரியில்லை. அது வந்து புரியல மாதிரி ஆள் எங்களுக்கு வந்து ஆளுமையில் இல்லை. அதாவது எம்எல்ஏவோ எம்பிஓவோ மந்திரியாவோ இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து அரசியலை நோக்கி போகிறோம் அப்படின்னு இருக்கோம். அடுத்த பயணம் வந்து எங்களுக்கும் வந்து அதிகாரம் வேணும். எங்கள் கோரிக்கையான மெயினாக உள்ள கோரிக்கை வந்து எல்லாருக்கும் வந்து அரசு வேலை இல்லாத பட்டதாரி ஆசிரியர்களுக்குன்னா தனி நலவாரியம் அமைக்க வலியுறுத்தணும். அதுதான் ஒன்று. ரெண்டாவது, தொகுப்பூதிய அடிப்படையில் நிரந்தர ஆசிரியர்கள் பணி நியமன ஆணை எங்களுக்கு வேணும். அது வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம் வேண்டாம், தேவையில்லை. அதே மாதிரி ஆசிரியர் தகுதியில் பாஸ் பண்ணி 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள முன்னேற்றணும். அதுக்கடுத்து இதில் டெட் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்க 13லேருந்து ஒரு 50,000 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் 30லேருந்து 50 லட்சம் ரூபா கொடுத்து வேலைக்கு போயிட்டாங்க. 30லேருந்து 50 லட்சம் கொடுத்து வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கான பணம் இல்லாதவங்க மட்டும்தான் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். இது அரசுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இதில் வந்து பிஎட் முடித்தவங்க வந்து 30% வரை வயசு வந்து 50 தாண்டி இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக அரசு வந்து கவனம் செலுத்தி இதை எங்களை பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு வர அரசு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாரதி, தமிழ் மாநில பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்ற கழகம் தலைவர்.